ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளை அதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2.5 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை அதில் தூவிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு.